எல்லா வகையான மருத்துவம் பார்த்து தோற்று போன நிலைமையில தீராத வலி, கடுமையான வலி, நிம்மதியில்லாத ஒரு வலியோட பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கா வந்திருந்த நோயாளிக்கு முழுமையான நிவாரணம் பெற்று இரண்டாவது சிகிச்சை நரம்பு வேறு வலி, சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் வலி என்று சொல்லக்கூடியது. தாங்க முடியாத வலி, உச்சபட்ச வலிதான். உச்சபட்ச வலிதான். தூக்குல வலி பயங்கரமா இருக்கு. இந்த வலி கால் வர வருது. கால் இந்த முழங்கால் கீழே அடியில இதுல விறுவிறுப்பா இருக்கிறாரா, எனக்கு அது நடக்க முடியல, ரொம்ப சிரமப்படுது, உட்கார்ந்து சாப்பிட முடியல, படி ஏறினாலும் கொஞ்சம் வலியோட ஏறி இறங்க வேண்டியிருக்கு, இவ்வளவு சிரமத்துல இருக்கு, கூடுதலான சிரமங்கள் இருக்கு. இப்ப நடந்து வர முடியாத வரும்போது நடக்க முடியாம தான் வந்திருக்கு. வலி எந்த அளவுக்கு இருக்கு? வலி தாங்க முடியாத வலி, உச்சபட்ச வலிதான். உச்சபட்ச வலிதான். பகல்ல முழிச்சிருக்கும் போது கடுமையான வலி வேதனை, நிம்மதி இல்லாம தான் இருக்கு. நிம்மதியே கிடையாது. நரம்பு டாக்டர் நிறைய பாத்துட்டீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் நிறைய கொண்டு வந்திருக்கீங்க. சரி, எல்லாம் பாத்துட்டேன் சார். சிகிச்சைக்கு நமது கிளினிக்கு வரும்போதும் கூட நடந்து வர முடியாத அளவுக்கு வலி வேதனை ரொம்ப கடுமையான அளவுக்கு தான் வந்தாங்க. சிகிச்சைக்கு பெட்ல உட்காரும் போதே அவங்க கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த வலி இருந்துச்சு. சிகிச்சை முடியும் போதே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த சிகிச்சையுடைய மார்க்கும் கூட தெரியும். இந்த டைம் ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் வரும்போது சுத்தமா 1% கூட அந்த இடத்துல வலி இல்ல, கால் இழுத்து வச்ச மாதிரி இருந்தது, முழு நிவாரணம் கிடைச்சுன்னு சொன்னாங்க. சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடியது. மருத்துவ கழிவுகள், பயோமெடிக்கல் வேஸ்ட் அரசு வழிகாட்டுதல்களில் முறையாக கழிவு நீக்கம் செய்யப்படுகிறது. எல்லா வகையான மருத்துவ பரிசோதனையும், எல்லா வகையான சிகிச்சைகளும், எல்லா வகையான மருந்துகளும் சாப்பிட்டு குணம் கிடைக்காத நபர்களுக்கு முழு விடுதலை. எல்லா வகையான மருத்துவ பார்த்து தோற்று போனவர்கள் மிக மிக இலவான சிகிச்சையில் முழுமையான விடுதலை. ஜாமா நோய் சார்ந்த மருத்துவ